யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது போலீஸ் அதிகாரிகள் குறித்து அவதூறாக பேசியதாகவும் மகளிர் போலீசார் குறித்து பாலியல் தொடர்பான கருத்துக்களை தெரிவித்ததாகவும் கூறி கோவை சைபர் கிரைம் போலீசில் உதவி ஆய்வாளர் சுகன்யா புகார் அளித்தார். இதனையடுத்து போலீசார் சவுக்கு சங்கரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். மொத்தமாக சவுக்கு சங்கர் மீது 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் அவர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்துள்ளது. இந்நிலையில் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அவரது தாய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் அடுத்தடுத்து வழக்குகள் பதிவு செய்து தனது மகனை ஒவ்வொரு ஊராக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வருவதாகவும் காவல்துறையினர் தாக்கியதில் காயமடைந்த மகனுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் GR சுவாமிநாதன் முன்பு மற்றும் பாலாஜி ஆகிய அடங்கிய அமர்வுக்கு முன்பு நேற்று வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தது தொடர்பான அனைத்து அசல் ஆவணங்களையும் இன்று பிற்பகல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த மனு மீதான விசாரணை வெள்ளிக்கிழமை நடைபெற்ற போது தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு முன் இறுதி விசாரணை நடத்தலாமா என்ற விஷயத்தில் நீதிபதிகள் இடையே மாறுபட்ட கருத்து நிலவியது. தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு முன்பு வழக்கு இறுதி விசாரணைக்கு எடுக்க அவசியமில்லை என்று நீதிபதி பாலாஜியும் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்யாவிட்டாலும் இன்றைய இறுதி விசாரணை நடத்தலாம் என நீதிபதி சுவாமிநாதனும் தெரிவித்தார்கள். இந்த மனு மீதான உத்தரவை பிற்பகலுக்கு தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.